கன்னிராசிக்காரர்களோட பிரிவோட வலியை யாராவது புரிஞ்சுப்பாங்களா அது சார்? கன்னிராசிக்காரர்கள் வெளிப்படுத்த மாட்டாங்க தன்னோட வழியை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூடுமானவரை தனிமை, கூடுமானவரை புத்தகம், கூடுமானவரை இயற்கை. இவங்க அமைதியாயிட்டாங்கன்னா ரொம்ப டேஞ்சருங்க. ஏன்னா கன்னிராசிக்காரர்கள் கோவப்பட மாட்டாங்க. அது மீறி ஒரு வார்த்தையை விடுவதற்கு முன்னாடி பலமுறை யோசிப்பாங்க. ஒரு கட்டத்தில யார்ட்டயும் பேசக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டா அதற்கு அப்பீலே கிடையாது. அப்ப அமைதியானாங்கன்னா, அது மிகப்பெரிய டேஞ்சர். ஏன்னு சொன்னா, மனம் விட்டு பேசுறது, மனம் விட்டு தன்னுடைய கவலைய சொல்வதனால என்ன தீர்வு? என்ன எனக்கு கிடைக்க போகுது? மேற்கொண்டு என்னுடைய கௌரவம் தான் போப்போது. மேற்கொண்டு என்னுடைய கஷ்டம் தான் அதிகரிக்க போகுது. அப்படின்னு கன்னி ராசிக்காரர்கள் காலச்சக்கரத்திற்கு 6வது ராசியாக இருப்பதனால, தன் மனதுக்குள்ளேயே அந்த ரண துக்கத்தை வைத்துக் கொள்வார்களே தவிர, அது ஆறுதல் தேடி இன்னொருத்தர் எனக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு ஒரு தோளை இவர்கள் தேடுவதே கிடையாது. கன்னிராசிக்கு கிடைக்க வேண்டும் என்ற அமைப்பு ஜாதக கட்டத்தில் இருந்தால் இப்படி ஒரு பிரிவே இவர்களுக்கு நேராது. ஏன்னா இவங்க மென்மையாக பழகுறாங்க. பலமுறை அதை கவனித்து தான் உள்ளேயே அந்த அன்பை எடுத்துக்கிறாங்க. அந்த பிரிவு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. காசு விஷயமா இருந்தாலும் சரி, காதலாக இருந்தாலும் சரி, ஒரு வரைமுறை இருக்கும் கன்னிராசிட்ட. என்ட்ட குடுத்தீங்கன்னா நான் திருப்பி குடுத்துருவேன். உங்கள்ட்ட வாங்குனா நான் திருப்பி குடுத்துருவேன். என்ட்ட அன்ப குடுத்தீங்கன்னா நான் பல மடங்கு திருப்பி குடுப்பேன். என்ட்ட நீங்க ஒரு முறை சாப்பாடு வாங்கி குடுத்தீங்கன்னா நான் 3 தடவ சாப்பாடு வாங்கி குடுப்பேன். என்ட்ட என்ன குடுக்குறீங்களோ அதை விட 2 மடங்கு நான் கூடுதலா குடுக்கணும். அப்படின்னு நெனச்சா அது கன்னிராசி.